ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நாம் தியானிக்கும்படி ஒரு அற்புதமான ஒரு சங்கீதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சங்கீதம் ஒட்டுமொத்த 150 சங்கீதங்களிலே இது 15வது நெருக்கத்தின் போது எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும் என்று கற்றுத்தருகிற அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த 80வது சங்கீதம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் இது ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதமும் இதுக்கு முன்னே உள்ள சங்கீதமும் ஒரே காரியங்களை இது குறிக்கிறதாகவும் ஒரே சூழ்நிலையை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்டதாகவும் இது அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை குறித்து வேத பண்டிதர்களும் அப்படியே சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் அவர்கள் சிறைப்பட்டு இருந்திருக்கும் பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய யாக்கோபு என்கிற மனிதனுக்கு பிறந்திருக்கின்ற கோத்திரத்தார்களாய் இருக்கின்ற அவர்களுக்கு ஏகப்பட்ட மிகுந்த அதிகமான வாழ்க்கையில் துன்பம் உண்டாயிற்று. அந்த துன்பத்தை எல்லாம் கர்த்தராகிய ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் மாற்ற முடியும். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி தரக்கூடியவர் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த 80வது சங்கீதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இந்த 80வது சங்கீதத்தை எழுதின ஆசாப் அதை தேவனிடத்திலே ஜெபமாக ஏறெடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இல்லாது இருக்கும் பொழுதே சகல காரியங்களும் அவர்களுக்கு துன்பமாக, கஷ்டமாக, போராட்டங்களாக, சோதனைகளாக வந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய விசுவாசிகளே, பிள்ளைகளே, வெளியிலே இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று தேவனை பிரதிபலிக்கின்ற தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நமக்கு எதிராக இருக்கின்ற சாத்தானுடைய சதித்திட்டங்கள் எதுவும் நம்மை தொடவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த 80வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் நம்மீது ஊற்றுவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும் என்றும் அந்த ஆசாப் என்கிற நபர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் கிருபைக்காக, யாரெல்லாம் இரக்கத்திற்காக காத்திருக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் இந்த 80வது சங்கீதம் நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தற்போது இஸ்ரவேல் ஜனத்தார் அந்த நாட்களிலே மிகுந்த துன்பங்களை அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய துன்பங்களை எல்லாம் இந்த சங்கீதக்காரர் புரிந்து கொள்ளுகிறார். தேவ ஜனம் இப்படி பாடுகள் அனுபவிக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் உபத்திரவங்களை அனுபவிக்கிறது. இந்த இந்தியாவிலே கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசாப்பை போல ஆண்டவரிடத்தில் இந்த 80வது சங்கீதத்தை வாசித்து, இந்த 80வது சங்கீதம் ஒரு ஜெபத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. இந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கும் பொழுது தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா விதமான உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனத்தாரின் அன்றைய துன்பங்களை விசாரிப்பதற்கு திராட்சை கொடியையும் திராட்சை தோட்டங்களையும் உவமையாக அங்கே சொல்லி இருக்கின்றார். ஆரம்பத்தில் திராட்சை கொடி அது நன்றாய் வளர்ந்திருக்கிறது. அதன் பின்னே திராட்சை தோட்டம் அழிந்து போயிற்று. தேவன் தாமே தம்முடைய இரக்கத்தை
ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணுமாறும் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசாப் என்ன செய்கிறார்? ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய நம்மை, விசுவாசிகளான நம்மை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளான நம்மை அவர் திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்று திருச்சபையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. திருச்சபையிலே திராட்சை செடியாகவும், திராட்சை செடியில் படர்கிற கொடியாகவும், திராட்சை தோட்டத்தில் நிலைத்து இருக்கிறவர்களாகவும், கனி கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாய் இருக்கின்றது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியில் ஓடுகிறார்கள். தேவனுடைய திருச்சபை விட்டு என்ன செய்றாங்க? வெளியில் ஓடுகிறார்கள். அதைத்தான் இந்த சங்கீதம் தன்னுள் வைத்திருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுத்து கனி கொடுத்து கனி கொடுத்து அந்த கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும் பொழுது கனியை தேடி பார்ப்பார். யாரிடத்தில் கனி இருக்கிறதோ அவர் புசிக்க வேண்டும்படி அவர் வருவார். கனி இல்லாதவனிடத்தில், கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த திராட்சை தோட்டத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த ஒன்று கூடி இருக்கின்ற இந்த அன்பிலே, இந்த ஐக்கியத்திலே, இந்த அந்யுன்யத்திலே இருந்து ஒரு நாளும் நாம் வெளியே போக கூடாதென்று கர்த்தருக்குள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். கர்த்தர் வரும் பொழுது இப்படிப்பட்ட அன்பு, அந்யுன்யம், ஐக்கியம் என்கிறதை கர்த்தர் பார்ப்பார். அதோடு கூட நீடிய பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தர் பார்ப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் இன்னும் இன்னும் பாடுகள், சோதனைகள், உபத்திரங்கள் வரும் பொழுது தேவ சபையை விட்டு நான் போக மாட்டேன் என்கிற தைரியத்தோடு கூட கர்த்தர் வருகைக்காக நாம் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் இந்த சங்கீதத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.